Hi friends, welcome to LB Vibes. இன்னைக்கு நம்ம வீடியோல சிம்பிளான குக்கர்ல மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அத குக்கரை சூடுபடுத்தி ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே 3 நம்பர் அது சேர்த்துக்கோங்க. இதில் 200 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இதில் ஒரு 5 பச்சை மிளகாய் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, ஒரு 5 விரல் அடங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 200 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. பிரியாணிக்கு நல்லா எல்லாமே நல்லா வதக்கணும். அப்போ தாங்க டேஸ்ட் நல்லா வரும். தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா குழைஞ்சி வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் புளிப்பான தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு 5 கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தனி மிளகாய் தூள் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி நான் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. இந்த அளவுக்கு மட்டனில் தண்ணி ஊற்றிக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மட்டன் ஒரு 5 விசில் அளவுக்கு வேக வச்சிடுறேன். இங்கே நான் ஆட் பண்ணியிருக்க மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதனால் 5 விசில் தான் வச்சுருக்கேன். மட்டன் உங்களுக்கு ஹார்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா விசில் வச்சுக்கோங்க. ஒரு 2 விசில் அதிகமாக. விசில் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்சுருந்த 2 டம்ளர் அரிசியை நான் ஆட் பண்ணிடுறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் உப்பு, காரம், புளி எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் சேர்க்க வேண்டாம். உப்பும் கொஞ்சம் 1 பாயிண்ட் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்கு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.